Hi Tamil மக்களே, this is Sabrina. Um, நான் என் யூடியூப் சேனலை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் I would like to share my thoughts on Bigg Boss. நான் வந்து பிக் பாஸ் ப்ரோக்ராம் வந்து 6 சீசன்ஸ்னால் 5 சீசன்ஸை பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் பிக் பாஸ் சீசன் 1ல் நான் அப்போ தான் நாங்கள் இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து மைக்ரேட் பண்ணோனால, ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 1 கரெக்டாக அந்த ஜூன் டைமில் தான் இங்கே வந்தோம். ஸோ நான் அந்த மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய மீம்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அங்கே ஓவியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்காங்க அண்ட் ஆல் த ஈவெண்ட்ஸ் ரிகார்டிங் ஓவியா, அப்புறம் ஜூலி பற்றி, அண்ட் தென் ஆரவ் ஒன் த டைட்டில் ஃபார் பிக் பாஸ் சீசன் 1. அண்ட் பிக் பாஸ் சீசன் 2லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சீசன் 2வில் பார்த்தீங்களா, மும்தாஸ், ஆக்சுவலி மும்தாஸ் ஷுட் பி த வின்னர் ஃபார் சீசன் 2. அப்போது வந்து ரித்விகா வந்து வின் பண்ணாங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேருந்து கொண்டு வராங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து கொண்டு வராங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரும்போது ஜஸ்ட் டிஆர்பி மட்டும் ஏற்றிட்டு அவங்க வந்து வின்னிங் ஸ்கோப்பு வந்து இல்லைன்னு சொன்னால் அது அன்ஃபேர் அண்ட் இட்ஸ் அன் இன்ஜஸ்டிஸ். ஏன்னா அப்போது வந்து அந்த சீசனில் இந்த சீசன் 1 கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோல்மால் பண்ணி இல்லை தமிழ் பொண்ணு தான் வந்து வின் பண்ணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னா வந்து இதுக்கு மற்ற ஸ்டேட்டோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க. ஸோ இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். ஸோ கொண்டு வந்தாங்கன்னா எல்லாருக்கும் அதே ஈக்குவல் சான்ஸ் இருக்கணும். ஸோ அந்த சீசனில் ஆக்சுவலி மும்தாஸ் when she came out, அவங்க வந்து மக்களோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, ஐ திங்க் no one else in this 6 Bigg Boss season had that a privilege and அந்த பயங்கர செலிப்ரேஷனில் அவங்களுக்கு. அண்ட் ஐவ் சீன் அவங்க ஃபேன்ஸு அண்ட் yet they keep in touch with one lady, I think from கோயம்புத்தூர்லேருந்து சேலம்னு நினைக்கிறேன். அவங்க வந்து மும்தாஸோட வீட்டுக்கே வந்து இப்படி அவங்க மீட் பண்ணி, அண்ட் ஷி வாஸ் சச் அ லவ்விங் கேரக்டர். ஸோ நாங்கள் இந்த பிக் பாஸ் சீசன்ஸில் பார்க்கும்போது வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் யார் ரொம்ப லவ்விங்காக இருக்காங்க, ரொம்ப ஜென்யூனாக இருக்காங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் ஜென்யூன். யூ கான்ட் ஆக்ட் ஃபார் 106 days தட் யூ அவங்க ரொம்ப லவ்விங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நடிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அந்த நேச்சர் ஆக்சுவலி என்ன அந்த சீசனில் நீங்கள் மகத்தில் பார்ப்பீங்க. ஹவு வெரி இல் மேனர்ட் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வந்து மும்தாஸ் கிட்ட வந்து பிஹேவ் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது லைக் வி வாண்டட் ஜஸ்டிஸ் ஃபார் மும்தாஸ் அண்ட் டு மும்தாஸ் டு வின் இட். அண்ட் ரித்விகா வாஸ், ஆஸ் யூ சி, லைக் ஷி நெவர் கேம் அப் வெல். எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் இன்னும் பார்க்க முடியாது ரித்விகா ஏதோ ஒரு பெரிய மூவியில். நத்திங் ஹேப்பன் ஸோ கிரேட். ஈவன் இஃப் ஷி அவங்க டைட்டில் வின் பண்ணாலும் எவ்வளோ பெருசு எதுவுமே ஆகலை. அண்ட் பிகாஸ் இட் வாஸ் லைக் நோ சம்மன் ஹூ இஸ் ரியலி ஹூ இஸ் த வின்னர். அவங்க கொடுக்காம வேறு யாராச்சும் கொடுத்தானா அந்த வேல்யூ ஆஃப் தேட் ட்ரோஃபி செல்ஃப் கோஸ், அந்த வின்னிங் ட்ரோஃபி, அந்த அவரோட மதிப்பே வந்து குறையுது. ஸோ அந்த சீசனில் பார்த்திங்கன்னா இவங்க ஐஸ்வர்யா வந்து ரன்னர் அப் வந்திருப்பாங்க. அவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். அந்த சீசனில் குப்பை தொட்டியெல்லாம் வந்து பாலாஜி மேலெல்லாம் கொட்டியிருப்பாங்க. ஸோ இட் வாஸ் லைக் வெரி என்ன சொல்கிறது, டிஆர்பி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு எல்லாச்சும் பண்ணுறது வந்து அது வந்து பிக் பாஸ் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த சீசனில் இட் வாஸ் டிசப்பாயிண்டிங். பட் ஆக்சுவலி ஓகே, ரித்விகா அட்லீஸ்ட் வின் பண்ணாங்க, ஓகே மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார், ஏன்னா அந்த ஹோல் சீசன் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த சீசனில் ஆக்சுவலி கணேஷன் வந்து நான் அந்த சீசனில் வந்து பிஃபோர் பிக் பாஸ் வந்து அவங்க இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க ஒய்ஃப் எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க, அந்த டான்ஸு அதெல்லாம் வந்து அவங்க வெட்டிங் டான்ஸ், ரிசப்ஷன் டான்ஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப இம்ப்ரெஸ், ரொம்ப நல்லா வெல் மேனர்ட் கேரக்டர் மாதிரி இருந்தாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி கேரிட் அவுட் இன் பிக் பாஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு முட்டை ஸ்டோரி மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன்.
பார்த்துருக்கேன். ஸோ நிறைய முட்டை சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ அதை பற்றி ஐ கான்ட் கமெண்ட் மச், ஏன்னா நான் அதை வந்து பார்க்கவே இல்லை. ஸோ மற்றவங்க ஜட்ஜ்மெண்ட் பற்றி ஐ கேனாட் பேஸ். ஸோ நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா, ஈவன் இன் ரியல் லைஃப் நீங்கள் ஒன்று ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னா மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் வச்சு அவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணவே கூடாது. நான் அவங்க கூட இப்படி இருக்கோம், அவங்க இங்கே கூட இப்படி இருக்காங்க, வாட் இஸ் தேர் ரியல் கேரக்டர் நாங்கள் பார்த்து இண்டிவிஜுவலாக நாங்களே டிசைட் பண்ணிக்கணும். ஸோ மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் வச்சு இன்னொருத்தர் வந்து டிசைடே பண்ணவே கூடாது. ஸோ அதில் ஐ பிலீவ் இன் தேட் வெரி ஸ்ட்ராங்லி. ஸோ அதை பற்றி பேசாமல் இப்போ நெக்ஸ்ட்டு அது சீசன் 2 பற்றி பேசணும். சீசன் 3 அக்கார்டிங் டு மீ சீசன் 3 வாஸ் த மோஸ்ட் போரிங் சீசன். ஆனால் வனிதா வந்து எல்லா இன்டர்வியூஸும் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, ஓ சீசன் 3 தான் பெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க சண்டை போடுற டிஆர்பி மட்டும் இப்போ ஏறிச்சோம். அதுக்கப்புறமா அந்த சீசன் 3 பயங்கர போர். இஃப் யூ டாக் அபவுட் சீசன் 3 நான் என்ன யூ கேன் ரிமெம்பர்னா கவின் லாஸ்லியா பேசுகிறது தான் வந்து அங்கங்கே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சேரன் சார் வந்து ஃபாஸ்டர் ஃபாதர் மாதிரி அவங்க கேர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் தான் பார்த்துருப்போம். இது அப்படி எதுவும் அந்த சீசனில் மட்டும் டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் சாண்டி அவங்க வந்து ஜஸ்ட் அந்த ஃபன் பண்ணுறது, சிங்கிங், டான்ஸ் அந்த மாதிரி தான் போயிருக்கும். சச் அ போரிங் சீசன் 3 சச் அ போரிங் சீசன். டாஸ்க்கே இருந்திருக்காது. ஒரே ஒரு டாஸ்க், அந்த ஃபினாலே சைக்கிள் டாஸ்க் மட்டும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அது வந்து சச் அ போரிங் சீசன். அண்ட் முகன் வாஸ் த வின்னர். முகன் வந்து ஆக்சுவலி அது வாஸ் அ குட் திங். லைக் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் மலேசியான்னு வந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த தமிழ் இதில் எல்லாம் பயஸ்ட் இல்லாமல் முகனுக்கு வந்து வின்னர் கிடச்சது வந்து இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. அவங்க ஆக்ட் இஸ் அ குட் கேரக்டர். பட் அவங்களே வந்து செட் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து வச்சுருப்பாங்க, அந்த பெட்டு வச்சுருப்பாங்க, சேர் வந்து தூக்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆங்கர் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். பட் ஈ வாஸ் அ வெரி குட் ஹார்ட்டட் பர்சன். ஆனால் ஸோ அதே ஒரே ஒரு சாங் மட்டும் அந்த சீசன் முகன் வந்து பாடியிருப்பார். அதுவே ஹிட் ஆகி அதுவே அவங்க வந்து வின்னர் ஆகிட்டார். ஸோ அப்படி வந்து அந்த சீசனோட வின்னர். அண்ட் சாண்டி வாஸ் த ரன்னர் அப். ஸோ அந்த சீசனில் பார்த்தோன்னா யாருமே யூ குடன்ட் வேர்தியே இல்லை மாதிரியும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அப்புறம் வந்து இவங்க சரவணன் சார் வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ வந்து ஒரு உமன் இஷ்யூவில் வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அதுக்கு வந்து பிக் பாஸே அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 6 அசீம் வந்து எவ்வளோ வந்து உமன் கிட்ட இன்சல்ட் பண்ணியிருக்காரு, சிவன் கிட்ட பாடி லாங்குவேஜ்லாம் காமிச்சிருக்காரு. அதில் வந்து எதுவுமே பண்ணாமல் இப்போ சரவண் சார் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 6 உள்ளே வந்தார். ஐ வாஸ் ஃபீலிங் வெரி 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 பேட் ஃபார் ஹிம். லைக் ரொம்ப அவங்க இப்படி அன்ஃபேராக அவங்க அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. கன்ஃபெஷன் ரூம்லேருந்து சரவணன் சார் போயிருப்பார். ஸோ ஆனால் அசீம்க்கு எவ்வளோ லீவேஜ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ லீனியன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி அன்ஃபேர். சர்டன் கண்டஸ்டன்ஸ் இப்படி பிக் பாஸ் ட்ரீட் பண்ணியிருக்காரு, அண்ட் சர்டன் கண்டஸ்டன்ஸ் இப்படி பிக் பாஸ் வந்து ஜஸ்ட் அவங்க செல்லப்புள்ள மாதிரி பார்த்துருக்காரு. எஸ்பெஷலி ஐஸ்வர்யா வாஸ் ஒன் பிக் பாஸ் செல்லப்புள்ள இன் சீசன் 2. ஆக்சுவலி இவங்க யஷிகா வந்து எவ்வளோப்பா அந்த டாஸ்கெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க யஷிகா. அண்ட் பட் ஷி வில் அந்த ஜஸ்ட் 5 lakhs என்னமோ வாங்கிட்டு போயிருப்பாங்க அவங்க எலிமினேஷனில். ஸோ யூ could really see there are some favorites of Bigg Boss. அவங்க இப்படி சேவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட். நத்திங் கேன் சே ஓ அது உங்கள் பர்செப்ஷன் எல்லாம் சொல்லவே முடியாது. இட்ஸ் ஆல் ஆஃப் ஃபேக்ட்ஸ். இதெல்லாம் ஃபேக்ட்ஸ். இட் டசன்ட் சேஞ்ச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அட் ஆல். இதெல்லாம் ஸோ திஸ் ஆர் த ட்ரூத் வந்து யூ கேன் நெவர் சேஞ்ச். ஸோ இது வந்து சீசன் 3ல். சீசன் 3ல் ஸோ சீசன் 3 வாஸ் மோஸ்ட் போரிங் சீசன். வனிதா சொல்கிற மாதிரி இட் வாஸ் த இன்ட்ரெஸ்டிங் சீசன்லாம் சொல்ல பிக் லை. அவங்களே ஹைப் பண்ணிவிட்டு அவங்களே அந்த ஃபீலிங் வந்து மற்றவங்கள வந்து திடிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சீசன் 4ல் ஐ திங்க் பாலா ஆரி வந்து ஆக்சுவலி ஆரி வந்து
கொஞ்சம் வந்து சம்யுக்தா கிட்ட பயங்கர அன்ஃபேராக இருந்திருக்கும். அந்த கோர்ட் சீனில் பயங்கர பேசியிருப்பாரு. சம்யுக்தாக்கே ஷாக்டாக இருக்கும். தனுஷ் வில்ஸே அவங்க பிரிங்கிங் அப் அந்த மாதிரி எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ப்பை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இட் வாஸ் வெரி அவங்க இட் இஸ் நாட் யுவர் ஒய்ஃப் or யுவர் சிஸ்டர், உங்கள் ஃபேமிலி மெம்பர் இல்லை சம்யுக்தா. ஸோ ஷீ இஸ் அவர் லேடி, யூ ஷுட் கிவ் ஹர் த ரெஸ்பெக்ட். அவங்க என்ன வந்து பாலாக்கு ஏதோ ஒடிசே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ கத்தி பேசுகிறது இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இப்படி வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்னன்னு தெரியல. திஸ் வி ஹவ் பீங் சீங் த்ரூ அவுட் ஃப்ரம் பிக் பாஸ். இந்த மாதிரி ஒரு பிஹேவியரை சப்போர்ட் பண்ணி இவங்க வந்து வின்னர்ஸ் ஆகுறது. அண்ட் ஸோ தட் வாஸ் த ஒன் திங் ஐ ஃபெல்ட் அபவுட் ஆரி. இருந்தால் மற்றதெல்லாம் வந்து கரெக்டாக பேசினார், க்ளீனாக இருக்கிறது, ஒர்க் வந்து சின்சியராக பண்ணுறது. நிறைய பேர் வந்து ஒர்க் வந்து ரொம்ப லேசியாக இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டு. அப்புறம் அர்ச்சனா ஒரு டூ கேதர் பார்ட். அர்ச்சனா வந்து ஆக்சுவலி ஐ யூஸ் டு வெரி அட்மயர் ஹர் பிகாஸ் எவ்வளோ நல்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷோவை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவாங்க. ஸோ ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ரிகார்ட்ஸ் ஃபார்ன்னு சொல்லலாம், ரெஸ்பெக்ட் ஃபார். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹேர் ஃபோர்ஸில் இருந்தாங்க. ஸோ ஆல் தட், ஸோ வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலின்னு நினச்சேன். பட் உள்ளே வந்து பார்த்தா அவங்க இப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னா ரொம்ப லோக்கலாக சீப்பாக இருந்தது ஆக்சுவலி. த வே ஷீ புட்ஸ் டவுன் அ பர்சன், வே ஷீ அவங்க பிடிக்கலன்னா அந்த பர்சன் பற்றி ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிறது மீன்ஸ் ரொம்ப தரக்குறைவாக டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆக்ஷன் காமிப்பாங்க, இல்லைன்னா ரியாக்ஷன் காமிப்பாங்க, ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷன் காமிப்பாங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஷாக்கிங். அதுக்கப்புறமா ஈவன் வென் ஷி கேம் அவுட், அவங்க எப்படி பப்ளியாக பேசுகிறாங்க, பாசிட்டிவாக எடுக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. அண்ட் ஷி வாஸ் நாட் வெல் ஆல்சோ, அவங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணிப்பாங்க வந்தாங்க. ஸோ தட் இஸ் ரியலி கிரேட். பிரேஸ் கார்டு, அவங்க வந்து இப்போ குட் ஹெல்த்தில் இருக்காங்க, அதெல்லாம் ஃபைன். பட் அந்த ஃபுல் திங் ஷீ ப்ரோக் தட் இமேஜ் ஆஃப் ஹர். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அவங்க பார்க்கும்போது அந்த ரிலேஷன், அந்த ரெஸ்பெக்ட், அந்த ரிகார்ட்ஸே இல்லை. இவங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப ஒரு மாதிரி சீப்பாக ஆயிடுச்சு. அவங்க பார்த்தோன்னா ஒரு அந்த அந்த இருக்குது ஃபர்ஸ்ட் அட்மிரேஷன் வரல. ஸோ தட் வாஸ் ஒன் பிக் ஷாக்கர் இன் பிக் பாஸ் சீசன் 4ல் அர்ச்சனா. அஃப்கோர்ஸ் நிஷா வந்து நிறைய டிபேட்லாம் பேசுவாங்க, மேடெல்லாம் ஏறி நிறைய அந்த பட்டிமன்றம்லாம் பேசியிருப்பாங்க. ஆனால் வந்து பிக் பாஸ் வந்துட்டு அவங்க பேசவில்லை. அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஜோனில் போயிட்டு ஃபுல்லாக அந்த அந்த கேரக்டர்ஸே வரல. அவங்க பேர் என்ன, ரெனோவா. ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்போவுமே சொல்லுவாங்க இவரோட நேஷ்னல் டெலிவிஷன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் செம காமெடி. லைக் தே நெவர் ப்ராட் அவுட் த கேரக்டர். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, நோ ஐ ஒன்ட் பிரிங் மை ஆங்கர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அப்படின்னு அப்படியே சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லிட்டோன்னா அது அந்த வின்னிங் இது சான்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா ஹீ கன்ஃபெஸ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ பிக் பாஸ்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா யூ ஷுட் பி யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறமா வருவோம். ஸோ தட் வாஸ் பிக் பாஸ் சீசன் 4 வாட் வி கேன் ரிமெம்பர். அண்ட் சீசன் 4வோட வின்னர் வந்து ஆரி. So I think at least but then all the other winners, Aari was fine. He was very strong in his principles. And the one thing with Samyukta Motive was a big turn off for me. Women எப்படி டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற பேசுகிற மாதிரி, பிகாஸ் இட் இஸ் நாட் யோர். அவங்க ஒய்ஃப் வரும்போது பயங்கர ரெஸ்பெக்டாக நடந்திருந்தாங்க. அண்ட் அவங்களும் ஐ டோன்ட் நோ விஷ் ஷீஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், பிகாஸ் மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் வந்து பேசினாங்க. ஸோ அவங்க எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. பட் எனிவேஸ் ஸோ தட் வாஸ் அ பிட் அன்ஃபேர் கைண்ட் ஆஃப் அன் ஆக்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த சீசனோட வின்னர் சீசன் 5 வந்து ராஜுவோட வின்னர் வந்து ஒத்துக்கவே முடியாது. ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே சொல்லலை, சும்மா மிமிக்ரி பண்ணிட்டு ஜாலி பண்ணிட்டு அப்புறம் பிரியங்காவோட கேரக்டர். பிரியங்கா ஆக்சுவலி அவங்க நான் வந்து ஒரு கேம் ஷோவில் பார்த்துருக்கேன், ஒரு ஐ திங்க் ஜீ டிவியில் ஒரு கேம் ஷோ. அவங்க வந்து அந்த இடத்துலையே ரொம்ப ஃபஸ்ட் பண்ணாங்க. ஏதோ ஒரு டாஸ்க் பண்ணும்போது நான் அது பண்ண மாட்டேன், ஒரு கேஜ் டாஸ்க். அந்த கேஜ் வந்து மேலே லிஃப்ட் பண்ணுவாங்க, அந்த கேஜ்குள்ளே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் ஐ கேன் ரிமெம்பர். அது வந்து ரொம்ப ஃபஸ்ட் பண்ணி ஷீ ஆப்டட் டு கம் அவுட். அவங்க அந்த டாஸ்கே பண்ணல. ஸோ அப்போவே வந்து அது இஸ் வெரி ஃபஸ்ஸி பர்சன். அப்புறம் அவங்க சே டூ மச் ஆஃப் அட்டென்ஷன் கிரியேட்டிங் கேரக்டர்லாம் அப்போவே வந்து
I knew that she was like that. அவங்க ரொம்ப எவ்வளோ ஃபேமஸ் விஜய் டிவி ஆங்கர் ஆனது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிகாஸ் அட் டைம் ஷி வாஸ் ஜஸ்ட் கமெண்ட். அதுதான் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் நினைக்கிறேன் பிரியங்கா வரும்போது. ஸோ அவங்களோட ஃபன்னு அதெல்லாம் வந்து ஐ திங்க் ஷி brought her to places in விஜய் டிவி வித் மாக்கப்பா. அண்ட் நிறைய பேர் ஜேம்ஸ் வசந்தன் சார், சுரேஷ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பிரியங்காவோட கேரக்டர் அப்படியே ஒரு யாரோ ஆக்சுவலி மாக்கப்பா கூட ஒரு ஏதோ ஒரு ஷோவில் ஏதாச்சும் கலாய்ச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு ரீபட்டல் கொடுக்காம இல்லைன்னா ஒரு ஆன்சர் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ ஷி ஒன்ட் டேக் allow anyone to take advantage அது மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இமீடியட்ல ஏதாச்சும் சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் அந்த பிக் பாஸ் சீசன் 5ல் பார்த்தீங்கன்னா செம்ம இம்மெச்சூர்டாக இருக்கும். இஃப் ஷி யூ லைக் மீ ஷி இஸ் குட் டு யூ. இஃப் ஏதோ ஒரு டோன்ட் லைக் கூட சொல்ல முடியாது. இஃப் யூ ஜஸ்ட் பீன் இட்ல் கிரிட்டிக்கல் அண்ட் டெல் எனி திங் அபவுட் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக அந்த ரிவெஞ்ச் வச்சு ரொம்ப வெஞ்ச்ஃபுல்லாக பண்ணுவாங்க, ரொம்ப ஈவலாக பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது ரொம்ப லைட்டாக இருக்கும். அப்போ அவங்க ரொம்ப வேறு லெவலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து யூ கேன் சி அக்ஷரான்னு நினைக்கிறேன். அக்ஷரா காட் இன் தேட். அப்புறம் தாமரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்து. அப்புறம் ஆக்சுவலி பிரியங்கா நல்லா பண்ணணும்னு சொன்னாங்க. பிரியங்காவே தெரியாது நான் இதை சொன்னால் இவளுக்கு எவ்வளோ கேட்ச் பண்ணி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளோ வந்துடுவாங்க. பிரியங்காக்கே வந்து இது நான் சொன்னால் என்ன ஆகுது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாட போகிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருப்பாங்கன்னு அவங்களுக்கே அந்த நேரத்தில் ஷுவலி ஷி வுடன்ட் ஹேவ் நோன் தேட். அது வந்து ஒரு பேசிக் ட்ரூத் அண்ட் ஃபேக்ட். அண்ட் தட் தாமரை வந்து நல்லா எடுத்துகிட்டு ஆக்சுவலி தாமரை வாஸ் டூயிங் வெரி வெல் இன் சீசன் 5. சீசன் 5ல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சீசன் 5 ஒரு அட்லீஸ்ட் ரன்னர் அப் மாதிரியே ஆயிருக்கலாம். ஸோ அந்த ரன்னர் அப் அண்ட் திங் வாஸ் பேசிக்லி ஆன் ஃபேன்ஸ் அண்ட் விஜய் டிவி. அந்த ராஜுவில் வின்னர்னு ஹவ் வி பிஹேவ் வித் பாவனி கூட வந்து இப்படி அவங்க அவங்களோட சிச்சுவேஷனும் சர்க்கம்ஸ்டன்ஸும் அது மூக்கு நொழிச்சிட்டு பேசினது அதெல்லாம் சொல்லிட்டு ஐ மீன் அந்த சீசனில் வந்து அந்த ரன்னர் அப் அண்ட் வின்னர் ஓகேன்னு சொல்லியிருக்கலாம். அவ்வளோதான், தட்ஸ் நத்திங் மச். நெக்ஸ்ட் வந்து அல்டிமேட் வந்து பாலா வந்து அசீமை வந்து பாலான்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை. பாலா ஆக்சுவலி நெவர் ஸ்போக் இன்சல்ட்டிங் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் லைக் அசீம் டு எனி ஒன். எவ்வளோ மட்டை கட்டிலாம் பேசவே மாட்டார். ஏதோ வந்து ஆங்கரில் தான் கத்திருப்பார் இல்லைன்னா அப்போ. ஆனால் பிக் பாஸ் அல்டிமேட்டில் வந்து ரொம்ப கேர் எடுத்து அப்படியே மூச்சு வாங்கி அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டு ஹூ ரம்யா பாண்டியனுக்கு அப்புறம் அனிதாசம்பத்துக்கு அந்த மாதிரிலாம் பேசிப்பாங்க. whenever he had issues கருத்து வேறுபாடுலாம் இருக்கும்போது அவங்க ஒப்பீனியன்ஸ்லாம் வைக்கும்போது அவ்வளோ கீனாக வந்து வச்சுருப்பாரு பாலா. அதான் அந்த சீசனை வின் பண்ணார். பாலா த சீசன் வாஸ் கிரேட். அண்ட் நிரூப் வந்து பயங்கர ஃபால்ஸ் இருந்தது. நிரூப் சீசன் 5ல் வேறு மாதிரி இருந்தார், அல்டிமேட்டில் வேறு மாதிரி இருந்தார். he was just using his different game strategy மாதிரி. ஸோ நிரூப் பற்றி பேசுறது ஒன்றும் இல்லை. பிகாஸ் ஐ டோன்ட் அக்ரி what I was. either you be genuine or you be genuine to the game அந்த மாதிரி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ராஜுவோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரன்னர் அப் மாதிரி ஆயிட்டார் அல்டிமேட்டில். ஸோ வாட் ஐ லைக் இந்த ஜூலி பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணாங்க. சரியான ஜூலி ஹவு ஷி வாஸ் குவாய்ட் அண்ட் அவங்க எப்படி அந்த சேலஞ்சஸ் அந்த நெகட்டிவிட்டி வந்து ஷி ஜஸ்ட் ரோஸ் ஃப்ரம் தட். அந்த ரைஸ் ஆஃப் ஜூலி வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் அண்ட் பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் ஹர் டு வின். அட்லீஸ்ட் அந்த ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துருக்கலாம். அதுக்கு முன்னாடியே அவங்க எலிமினேட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. தட் was very unfair. Julie was really great. The way she one thing is that அவங்க ரொம்ப she just allows people to take advantage of her. இந்த உலகத்தில் வாய் மட்டும் இல்லைன்னா அப்படியே நசுக்கி போயிட்டே இருப்பாங்க. லைக் எறும்பு மட்டும் இப்படி நசுங்கி போயிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ உங்கள் ரைட்ஸ்க்கு நீங்கள் கேட்கலன்னா ரொம்ப கஷ்டம். we have to stand up for ourselves. ஸோ அந்த ஜூலி வந்து அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஷீ கேம் அப் வித் தட். அதனால தான் அந்த அல்டிமேட்டில் நல்லா இருந்தாங்க. அண்ட் she was really nice. What things happened to us was very unfair. She hardly did anything. People who were worse than her, lots of names எடுக்கலாம். ஆனால் அவங்களாம் எவ்வளோ வந்து நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணாமல் this girl Julie just because she was in the first season she was a பலியாடு மாதிரி ஆகிட்டாங்க.
for all the negativity. Anyway, she just rose from there. It was such a beautiful thing to see in season and the ultimate. ஸோ பிக் பாஸ் சீசன் 6 வந்து பார்க்கும்போது நிறைய டாஸ்க் இருந்தது. பிக் பாஸ் சீசன் வாஸ் ஃபுல் ஆஃப் டாஸ்க் பிகாஸ் தெர் வாஸ் நாட் ஸோ மச் ஆஃப் செலிபிரிட்டிஸ் ஆர் வெரி ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ்னால. பிகாஸ் பிக் பாஸ் ஆல்வேஸ் ஐ சீன் அவங்க கண்டஸ்டன்ஸ் பார்த்து தான் டாஸ்கே கொடுப்பாங்க. ஸோ இன் பிரியங்கா சீசன் 4 நிறைய டாக்கிங் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. பிகாஸ் ஷி கேன் டூ எனி ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி நிறைய டாக்கிங் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. பட் யூ சீ இன் சீசன் 6 நிறைய ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயஸ்டு தான் இருக்காங்க பிக் பாஸ். ஐ ஜஸ்ட் நோ செகண்ட் தாட்ஸ் அபவுட் இட். ஸோ இந்த சீசனில் எவ்ரி சீசனில் கண்டஸ்டன்ஸ் தான் வந்து அவங்க ஃபேவரட்ஸ் தான் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்க, யார் கூப்பிட்டு வரணும் அதெல்லாம் வந்து பிக் பாஸ் இஸ் நாட் அ ஸ்க்ரீன் பிளேனா. ஆனால் ஹீ வில் ஜஸ்ட் ட்ரை டு புட் தோஸ் காயின்ஸ் இன் தட் பிளேசஸ் விச் வில் ஃபால் இன் பிளேஸ். கரெக்டாக அந்த கேரம் போர்ட் காயின்ஸ் அந்த ஹோல் கிட்டே கொண்டு போய்வார். ஸோ வந்து அப்போ மக்கள் தான் வந்து உள்ளே போட்டாருன்னு சொல்லுவார். அது மாதிரி தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 6 பார்த்தோன்னா எல்லாமே ரொம்ப நல்லாவே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அண்ட் இட் வாஸ் அ பிக் டிஸப்பாயின்மெண்ட். Azeem, the title winner, was a big disappointment. It is like, no, you are encouraging a person who has so much of head weight. எவ்வளோ head weight, pride, தலகணம் இருக்கிறவங்க வந்து it is not confidence, it's not at all confidence, it's over confidence சொல்ல முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் head weight அவருக்கு. And he knows maybe his PROs and எல்லாம் வந்து நல்லா கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ ஷுவர்லி no one will campaign to his level because all they were அவங்க எல்லா கண்டஸ்டன்ஸ் வந்து காமன் கண்டஸ்டன்ஸ் and not very high-fi contestants-னால அவங்க எவ்வளோ அந்த லெவலுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு he was very confident on that. ஸோ என்ன அட்டகாசம் பண்ணாலும் ஒரு சாரி நான் வந்து அப்புறம் ஒரு சன்னோட சென்டிமெண்ட்டை கொண்டு வந்துடுவார். அதெல்லாம் சொல்லிட்டு there are more worse things people have gone through than the sun sentiment. சரிங்களா? ஸோ இது வச்சே வந்து பிக் பாஸ் ஐ நோ ஹவு ஹீ ஒன். இட் வாஸ் ஸோ டிசப்பாயிண்டிங் டு சி த ஃபர்ஸ்ட் டைம் த ஃபினாலே வாஸ் சச் அ இரிட்டேஷன் டு சி. விக்ரமனை வின் பண்ணாமல் I mean, what is in the world பாரு, good is bad, bad is good. That's அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்துட்டோம். Good is bad, bad is good. So a person who has tolerated, who has succumbed and who has overcome all the situations, ஒரு ஹைப் ஃபைட். நிறைய டைம் வந்து பிக் பாஸ் பார்க்கணும், நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் என்ன பேசியிருப்பேன், நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன். ஸோ பிக் பாஸ் ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒரு வேஸ்ட் ஷோ, அதில் சும்மா சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, அந்த பார்க்குறதே வந்து ஒரு சீப்பாக நினைப்பாங்க. ஓ, நீ பிக் பாஸ் பார்க்குறியா, ரொம்ப சீப்பாக நினைப்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. பிக் பாஸ் ஆக்சுவலி இட் இஸ் as Kamala Hassan says, it is a reflection of the society. நாங்கள் எங்கள் லைஃப் டைமில் எவ்வளோ கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். நல்லா ஒரு பொறாமப்பட்ட கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். ரொம்ப ஜெலஸாக இருப்பாங்க. சில பேர் மூஞ்சிலே வெடிக்கும் அந்த ஜெலசி, என்வி, அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் வந்து கூடி இருந்து கூலி பழிப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ பட் so many characters in பிக் பாஸ் எவ்ரி இயர் 20, 21, 18 அப்படியே அந்த கண்டஸ்டன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சம்டைம்ஸில் இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர்லாம் இருப்பாங்களா உலகத்தில், அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ இட் இஸ் யூ ஆர் ஹேவிங் அன் எக்ஸ்போஷர் டு நோ அபவுட் பீப்புள். வேர் டு யூ கெட் திஸ்? ஸோ எல்லா படத்துலலாம் இட்ஸ் ஆல் ஆக்டிங், ட்ராமா. இப்போ தீஸ் ஆர் யூஆர் சீங் த ரியல் பர்சன். அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு பர்சன் ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த சுச்சுவேஷனில் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இட் இஸ் லைக் a social experiment. It is a social experiment. A person who is an introvert, he represents all the introverts of the society. An extrovert represents the extroverts of the society. அது மாதிரி. So it is actually a very interesting thing and we have learned so many things. ஓ ஆமாம், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. லைக் இஃப் யூ சி Azeem, you will know எப்படி வந்து அடுத்த பர்சன் நீ லைக் இல்லை, யூ ஆர் ஜீரோன்னு சொல்கிறாரு ஐஷா கிட்ட. அப்புறமா ஹவு கேன் யூ கேன் forgive, ஓகே, forgive and forget. எங்கள் பைபிளே சொல்கிறாங்க forgive and forget, ஓகே, பட் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, யூ கேன் forgive, ஆமாம் சமத்துவ, ஓகே சாரி சொல்லிட்டாங்க, பேசுவோம். ஆனால் லிமிட்டாக தான் வச்சுப்போம். அதுக்கப்புறமா ரொம்ப வச்சுக்க மாட்டோம் அந்த பர்சன் கிட்ட. பிகாஸ் we won't give another situation or chance for him to disrespect us, so to take us for grantedனால
ரியல் லைஃப்பில் ஒரு டிஸ்டன்ஸ் தான் வைப்போம். மேபி வில் ஸ்மைல் ஹாய் ஹவ் அது அவ்வளோதான் ஒரு லிமிட்டில் தான் வச்சுருப்போம். வில் நாட் கோ டு ஹேவ் எனி மோர் கான்வர்சேஷன்ஸ், ரொம்ப ஜெல்லெல்லாம் பண்ண மாட்டோம். தட் இஸ் த ரியாலிட்டி. ஸோ ஓகே, வி கேன் ஒன்லி forgive, but forget is very difficult because that is maybe time will heal, or if really that person is changed, because really if that person means the sorry, அப்போ தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். when you mean the sorry தான் difference in the you'll behaviorல டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான், and we know it's the real sorry. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டைம் இருக்கும், வாழ்க்கையிலே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஹவு கேன் யூ டூ இட் ஜஸ்ட் இன் 100 days? ஸோ அதெல்லாம் impossible. Someone to let, if a person like Azeem is in front of you and if he says like this, நீங்கள் எப்படி இருக்கும் உனக்கு? You will just tell him you have no rights to talk to me like this ன்னு சொல்லிட்டு next time you will not have a conversation with that person again. சரி, அவங்க எங்கே பார்த்தானா அங்கே போயிடுவோம். ஏன்னா இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் ஃப்ரைட் ஆஃப் ஃபியர் or anything, it's because we don't want to go to that level cheap to behave like that person. ஓகே, தென் வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் பர்சன் அண்ட் அஸ், அப்படி தான் இருக்கும். ஸோ அதான் ரியாலிட்டி. ஸோ அந்த மாதிரி அண்ட் விக்ரமனை பார்த்துருப்பீங்கன்னா எல்லா ஹீட்டட் சுச்சுவேஷன்ஸில் இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். இல்லைங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு, லைக் யூஸே சீப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இல்லைங்க நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு அந்த வாங்க போங்க எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ஈவன் ஓப்பனண்ட் ஈவன் ஹி இஸ் ஹேவிங் அ டிஸ்கஷன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட் இருந்தாலும் அந்த டெக்கரமை வந்து மெயின்டைன் பண்ணி யூ மஸ்ட் ஃபாலோ யுவர் மேனர்ஸ், எத்திக்ஸ், பிரின்சிபல்ஸ், யுவர் குட் ஹேபிட்ஸ் எவ்ரிவேர். சரிங்களா? ஸோ தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கண்டெயின் யுவர் செல்ஃப். அதான் அவங்க சிஸ்டர் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க அந்த ஃபினாலே ஸ்டேஜ். அவங்க அந்த ஃபேமிலியை செம மெச்சூரிட்டி சூப்பர். ஸோ ஈஸ் ஜஸ்ட் ரேஸ் த ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. கரெக்ட், வெரி வெரி ட்ரூ. நெக்ஸ்ட் ஐ ஹவ் ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் விக்ரமன் டு பி ஹவு calm in the sense not to lose your self-respect and let person to disrespect you, illa to make your point very respectfully, very dignifiedly அப்படின்னு சொல்லிட்டு செம. அது இஸ் லைக் குட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ this is the thing. So it was very disappointing to see Azeem in only in the மணிகண்டன் அப்புறம் கதிர்வன் எல்லாம் ஓடி வந்து பிடிச்சிருப்பாங்க. மணிகண்டன் கேரக்டர் if we'll just if you like this video na அடுத்த வீடியோவில் we will just go to the Bigg Boss season 6 contestants. each contestants பற்றி நான் இதை நான் புரிஞ்சுக்க அந்த கேரக்டர் பற்றி நான் அனாலிசிஸ் பண்ணி சொல்லிடுவேன். இட் இஸ் ஜஸ்ட் குவைட் ஷார்ட் ஆஃப் ஈச் ஒன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோ எப்போவே லாங் ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் அ பிக் டிசப்பாயின்மெண்ட். அண்ட் இந்த வனிதெல்லாம் சொல்லிடுறாங்க, ஓ விக்ரம் ஹேஸ் டு ஹாவ் his victory in politician and that political grounds, not this is not the cup for him, love waste. Okay, he's a contestant here, he behaved so well, he did all his tasks well, what was in his category or not, in his ability or not, he gave his best. அந்த மாதிரி சாங் சூப்பராக ஆடிருப்பார். ஸோ நிறைய when you சொல்ற any injustice he has stood up for the injustice, because ஒரு just in the last line வேணா முடிச்சிருக்கேன். if you cannot stand up for the injustice which is happening in front of you, அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சும்மா சொல்லிக்கலாம் சொசைட்டியில் இது பண்ணணும் அது பண்ணணும் இது இம்ப்ரூவ் பண்ணணும் சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அந்த இன்ஜஸ்டிஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் டு யூ அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டாண்ட் அப் பண்ணலன்னா தென் யூ நோ யூஸ் ஆஃப் டாக்கிங், யூ மஸ்ட் வாக் த டாக். அண்ட் விக்ரம் ஹஸ் வாக் த டாக். இட் வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங் டு see the winner. And என்ன அண்ட் த கிளென்லினஸ் ஆஃப் பிக் பாஸ் மட்டும் சொல்லிடலாம். ஒரு பேப்பர் அவனுக்கு முன்னாடியே இருந்திருக்கும், ஆனால் அந்த பேப்பரை தூக்கி ஒரு புக்குப்பத்திரி போடுறதுக்கு வந்து யாருமே அந்த எஃபர்ட்டே எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் கீப் யுவர் ஸ்மால் சரௌண்டிங்ஸ் க்ளீன், நீங்கள் எப்படி வந்து பெரிய ரெவல்யூஷன்ஸ் அண்ட் பிக் திங்ஸ் யூ வில் சேஞ்ச் இன் த சொசைட்டி when ஸ்மால் திங் யூ கேனாட் சேஞ்ச் இன் யுவர் செல்ஃப். ஸோ அது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங் அந்த பிக் பாஸில். எவ்ரி பிக் பாஸில் அது எப்படி அந்த பேசிக் கிளென்லினஸ் ஹைஜீனே இல்லை. அது வந்து டீட்டெயிலாக வந்து வேறு வீடியோவில் நான் பண்ணிக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ நான் வந்து பிக் பாஸ் பற்றி கண்டஸ்டன்ஸ் அண்ட் சர்டன் திங்ஸ் ஆம்பியன்ஸ் அபவுட் பிக் பாஸ் பற்றி பேசிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். அண்ட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், what is exciting things and lovely things to share, to learn and to grow and encourage each other. Thank you. Bye.